we are going to discuss about 8th chapter string and string function பார்க்க போறோம். இதுல built-in string function தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? Python support the following built-in function to manipulate string. First one, length of string. Second one, center with comma fill character. Third one is all num. Next is digit, is lower, upper, swap case, capitalize, find, is alpha, lower, is upper, title, count. So இது எல்லாமே என்னன்னா string function. ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் ஒவ்வொரு ஒர்க் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் லென் ஆஃப் ஸ்ட்ரிங் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த்தை மெஷர் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் ஒன் மோர் திங், இப்ப இஸ் லோயருக்கும் லோயருக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா, லோயர்ன்றது கொடுக்கப்பட்ட ஸ்ட்ரிங்கை கேபிட்டலா இருந்தாலும் அதை லோயர் கேஸ்க்கு மாத்திரும். சரிங்களா? ஆனா இஸ் லோயர் அப்படின்ற ஃபங்க்ஷனை அந்த ஸ்ட்ரிங் லோயரா நாட் ஏ லோயரா அப்படின்ற கண்டிஷனை செக் பண்ணணும். அந்த ஸ்ட்ரிங் லோயரா இருந்தா எஸ் லோயர் அப்படின்னு ட்ரூ அப்படின்னு ரிசல்ட் வந்துடும். ஸ்ட்ரிங் லோயரா இல்ல அப்படின்ற பட்சத்துல ஃபால்ஸ் வந்துடும். சரிங்களா? சோ எங்கெல்லாம் இஸ்ன்னு வருதோ அதெல்லாம் கண்டிஷன் செக்கிங். இட் விச் வில் ரிட்டர்ன் ஒன்லி ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஒன்னு ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும் எங்கெல்லாம். சரிங்களா? பட் எங்கெல்லாம் இஸ் வராம சிம்பிளா லோயர் இல்ல டைட்டில் அந்த மாதிரி வருதோ அது அதோட ஃபங்க்ஷன் செய்யும். இப்ப லோயர் இருக்குன்னா லோயர் என்ன லோயர் கேஸ்க்கு சேஞ்ச் பண்ணும், கொடுக்கப்பட்ட ஸ்ட்ரிங்க லோயர் கேஸ்க்கு சேஞ்ச் பண்ணும். இங்க அப்பர் இருக்குங்களா, கொடுக்கப்பட்ட ஸ்ட்ரிங்க கேரக்டர் எல்லாமே அப்பர் கேஸ்க்கு சேஞ்ச் பண்ணும். இவ்வளவுதான் கான்செப்ட். வாங்க ஒன் பை ஒன்னா பார்ப்போம். லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங். லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் த லென்த் நம்பர் ஆஃப் கேரக்டர் ஆஃப் த ஸ்ட்ரிங். ஏ ஈக்குவல் டு கார்பரேஷன். ஸோ கார்பரேஷன் எத்தனை லெட்டர் இருக்கு இந்த ஸ்ட்ரிங்ல அப்படின்னா 11 லெட்டர் இருக்கு. சரிங்களா? அதான் 11 அப்படின்னு அவுட் வந்திருக்கு. நம்ம செக் பண்ணுவோம் ப்ரோக்ராம்ல. இப்ப நம்ம செக் பண்ணுவோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படின்னு வைக்கிறேன் ஈக்குவல் டு திருப்பூர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்ப ஏல என்ன ஸ்ட்ரிங் ஸ்டோர் ஆயிருக்கு, கார்பரேஷன் ஆஃப் திருப்பூர்னு ஸ்ட்ரிங் ஸ்டோர் ஆயிருக்கு. அதோட லென்த்தை மெஷர் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி லென்த்தை மெஷர் பண்றோம். ஜஸ்ட் லென்த் ஆஃப் ஏ. நம்ம சி பிளஸ் பிளஸ் பொறுத்தளவுக்கு strlen யூஸ் பண்ணுவோம். பட் பைத்தானை பொறுத்தளவுக்கு ஜஸ்ட் லென்த் அப்படின்னு len கொடுத்தாவே போதுமானது. எவ்வளவு வருது? 22 வருதுங்க. சோ இங்க பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 space also treated as a character. சரியா? space also treated as a character. நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பாரு, இதே இது என்ன பண்றேன்னா சிம்பிளா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு வேரியபிள் அசைன் பண்ணாமையும் ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த்தை மெஷர் பண்ணலாம். print of length of மதுரை அப்படின்னு கொடுக்குறேன். இப்ப இதோட லென்த் எவ்வளவு? லென்த் என்ன வரும்? 7. எவ்வளவு? 7. 1 2 3 4 5 6 7. சரிங்களா? இப்ப இதுல என்ன ஒரு கொஸ்டின்னா, ஸ்பேஸ் ஆல்சோ ட்ரீட்டட் as a character. அதனால தான் இங்க 22 வந்திருக்கு. இன்க்ளூடிங் ஸ்பேஸோட சேர்த்து 22 வந்திருக்கு. இங்க 7 வந்திருக்கு. ரைட். இங்க நெக்ஸ்ட் பாருங்க, /0 கொடுத்திருக்கேன். இப்ப இதோட லென்த் என்ன சொல்லுங்க? 7 தான் வருமா, இல்ல 8 இல்ல 9? இப்ப ஸ்லாஷ் ஒரு கேரக்டர், 0 ஒரு கேரக்டர். அப்ப 8 9 வருமா, இல்ல 8 வருமா? செக் பண்ணிடுவோம். என்ன வருது? 8 வருது. அப்ப என்ன ரீசன்னா மதுரைக்கு எவ்வளவு 7 கேரக்டர். சோ 7 வந்தது.
0 ஒரு கேரக்டர் என்னது 8 வந்துச்சு. இப்ப ஸ்லாஷ்ன்றது எப்படின்னா எஸ்கேப் சீக்வென்ஸ் மாதிரி சரிங்களா, which will not treated as a character here. Clear? Clear? Yes, sir. Next, Yes, sir. capitalize. Capitalize function used to capitalize the first character of the string. Example, city. City என்ன கொடுத்திருக்கேன், திண்டுக்கல் கொடுத்திருக்கேன். இப்ப பிரிண்ட் city டாட் கேபிட்டலைஸ் அப்படின்னு கொடுக்குறேன். அப்ப என்ன ஆகும், இந்த திண்டுக்கல் அப்படின்ற ஸ்ட்ரிங்ல ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்னவா மாறும், கேபிட்டலா சேஞ்ச் ஆகும். செக் பண்ணுவோமா? இப்ப ஏ ஏல என்ன இருக்கு, ஆல்ரெடி கார்பரேஷன் ஆஃப் திருப்பூர் இருக்கேன், கார்பரேஷன் ஆஃப் திருப்பூர் இருக்கேன். இப்ப நான் அதான் என்ன பண்ண போறேன், பார்க்க போறேன். அப்ப வேரியபிள் நேம் டாட் கேபிட்டலைஸ் ஃபங்க்ஷன், அதுதான் கான்செப்ட் சரிங்களா. வேரியபிள் நேம் டாட் கேபிட்டலைஸ் ஃபங்க்ஷன். வேரியபிள் நேம் என்ன, ஏ டாட் கேபிட்டலைஸ் ஃபங்க்ஷன் சரிங்களா. இதானே சின்டெக்ஸ் தானப்பா. சோ ஃபர்ஸ்ட் என்ன வரும்னா ஸ்ட்ரிங் ஸ்டோர் இருக்கக்கூடிய வேரியபிள் நேம் டாட் கேபிட்டலைஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். என்ன இது, ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்கு, கார்பரேஷன் சி ஸ்மால் லெட்டர்ல இருக்கு, இப்ப என்ன ஆயிடுச்சு கேபிட்டல் லெட்டர்ல மாறிடுச்சு. சோ ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த ஸ்ட்ரிங் would be changed into capital letter. Next, center. Next another center. Return a string with a original string centered to a total of with columns and filled with fill character in columns that do not have character. அதாவது என்ன, ஸ்ட்ரிங் ஒன்ல வெல்கம் இருக்கு. இப்ப மொத்த கேரக்டர் என்ன, அலைன்மெண்ட் என்ன, இங்க ஃபர்ஸ்ட் என்னது ஸ்ட்ரிங் ஒன் ஈக்குவல் டு வெல்கம். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன வரணும், வேரியபிள் நேம் வரணும். ஃபர்ஸ்ட் என்ன வரணும், வேரியபிள் நேம் வரணும். அப்புறம் டாட். நெக்ஸ்ட் என்னது அலைன்மெண்ட், என்ன அலைன்மெண்ட், ரைட்டா லெஃப்டா சென்டர் அப்படின்ற மாதிரி அலைன்மெண்ட் வரணும். நெக்ஸ்ட் மொத்தம் எத்தனை காலம் அப்படின்ற ஸ்பெசிபிகேஷன் வரணும். எத்தனை காலம் விச் மீன்ஸ் எத்தனை கேரக்டர் அப்படின்ற ஸ்பெசிபிகேஷன், 15 20 25 வரணும். நெக்ஸ்ட் எம்டி காலம்க்கு என்ன வரணும், ஸ்டார் வரணுமா, ஸ்லாஷ் வரணுமா, இல்ல டாலர் சிம்பிள் வரணுமா அப்படின்றத கொடுக்கணும். should be in single quotes or double quotes. Clear? சொல்லுங்கப்பா, நீங்க சொல்லணும். பிரிண்ட் சொல்லுங்க. ஏ டாட் சென்டர் ஆஃப் ஆல்ரெடி எத்தனை கேரக்டர் இருக்கு, கார்பரேஷன் ஆஃப் 22 இருக்கு. அப்ப என்ன பண்ணிடுறேன், ஒரு 35 கொடுத்துறேன். அப்புறம் என்ன வரணும், ஸ்டார் வரணும்னு வச்சுக்கோங்க, இல்ல ஹேஷ் சிம்பிள் வரணும்னு வச்சுக்கோங்க. க்ளோஸ் க்ளோஸ் சரிங்களா. ஸோ வேரியபிள் நேம் சென்டர், அந்த காலம் ஹேஷ் சரிங்களா. கார்பரேஷன் ஆஃப் திருப்பூர்ன்றது சென்ட்ரலைஸ்ல வந்திருக்கு, ரிமைனிங் ஸ்பேஸ்ல ஹேஷ் வந்திருக்கு. ஒன் மோர் திங், இப்ப என்னன்னா சப்போஸ் ஈவனா இல்லைன்றப்ப அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஹேஷ் எங்க வரும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் வரும். 1 2 3 4 5 6 7 கேரக்டர் இருக்கு. ஆனா இங்க எவ்வளவு இருக்கு, 1 2 3 4 5 6 கேரக்டர் இருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா ஒன்னு இருக்குன்றப்ப என்ன எந்த சைடு வந்துடும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் வரும். புரிஞ்சதுங்களா? அது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வந்து கரெக்டா கொடுக்காம கொடுத்திருந்தாங்கன்னா எக்ஸ்ட்ரா வரக்கூடிய இதுல வந்துடும் லெஃப்ட் சைடுல வரும். கிளியரா, புரிஞ்சதா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னது வேரியபிள் நேம், அப்புறம் என்னது அலைன்மெண்ட், அப்புறம் எத்தனை கேரக்டர், அப்புறம் ஹேஷ். கிளியரா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்ன, find. The function is used to search the first occurrence of the substring in the given string.
So the function find is used to search the first occurrence of the substring in the given string. It return the index value at which the substring start. என்னன்னா first index value என்னன்னா ரிட்டர்ன் பண்ணோம். எங்க வந்து அந்த substring ஸ்டார்ட் ஆகுதோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்டோட இண்டெக்ஸ் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணோம். சப்போஸ் the substring does not occur in the string அப்படின்னா it return -1 அப்படின்றாங்க. புரிஞ்சுதா? பாப்போம். ஒரு எக்ஸாம்பிள் கீழே இருக்கு பாருங்க. இங்க mammals இருக்கு. string 1ல mammals அப்படின்ற ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணிருக்காங்க. string 1.find of ma string 1.find of ma இங்க ma அப்படின்ற ஸ்ட்ரிங்கை string 1 அப்படின்ற வேரியபிள ஃபைண்ட் பண்ண போறோம். ma அப்படின்ற கேரக்டரை இல்ல string 1 அப்படின்ற வேரியபிள ஃபைண்ட் பண்ண போறோம். அப்ப அதுக்கு தான் என்ன பண்றோம்னா string 1.find ma. இப்ப string 1ல mammals இருக்கு இல்லையா, இந்த mammalsல ma எங்க இருக்கு அப்படின்னு ஃபைண்ட் பண்ணோம். ஃபைண்ட் பண்ணி ma எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதோ அதோட இண்டெக்ஸ் வேல்யூவை நமக்கு அவுட்புட்டா தரும். சரிங்களா? பாப்போமா? சொல்லுங்க. ஏன்னு ஒரு ஸ்ட்ரிங் வச்சுக்குவோம். a equal to mammals அப்படின்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் என்னது கமாண்ட் சொல்லுங்க. என்ன வரும்? string name டாட் அப்புறம் என்ன வரணும்? find எதை ஃபைண்ட் பண்ணணும்? ma. இப்ப நான் mmன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்க, இல்ல ma வச்சுக்கோ. நெக்ஸ்ட் என்னது? க்ளோஸ் பிராக்கெட். நெக்ஸ்ட் என்னது? க்ளோஸ் பிராக்கெட். என்டர் கொடுக்குமா? yes sir. 0 என்ன வருது? 0. ma எங்க ஸ்டார்ட் ஆகுது இந்த ஸ்ட்ரிங்ல? இண்டெக்ஸ் வேல்யூ என்னது? 0 அப்படின்ற பொசிஷன்ல இருந்து அதனால 0. இங்கேயும் ma ஸ்டார்ட் ஆகுது. இங்கேயும் ஒரு ma பாருங்க ஸ்டார்ட் ஆகுது தானே. ஐ மீன் இங்கேயும் ma வருது தானே. அப்ப இதோட போய் இண்டெக்ஸ் வேல்யூ என்ன கொடுக்கலாம். ஆனா இங்க வந்து ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் கொடுக்காத காரணத்தினால ஸ்டார்டிங் என்ன வருது? எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது பிகினிங்ல இருந்து அதை சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருது. சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் என்னன்னா on omitting the start parameter the function start the search from the beginning. சொன்னேன் இல்லையா? இதான் கான்செப்ட். string 1.find of ma, 2. அப்ப என்ன அர்த்தம்னா இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து பிகினிங். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? பிகினிங் searching process start from the index value 2. சரிங்களா? அப்படின்னு அர்த்தம். பாருங்க. சேம். இப்ப a டாட் ஃபைண்ட் ஆஃப் ma கமா என்ன கொடுக்கும்? 3 கொடுப்போம். 3ன்றது எங்க இருக்கு? 0 1 2 3. சரிங்களா? அப்ப 3 கொடுத்தா என்ன வரும்? m இருக்கு. அதுக்கப்புறம் 3க்கு அப்புறம் m இருக்கா? கிடையாது. அப்ப வராது. அப்ப என்ன 2 கொடுத்துக்குவோம். அப்ப என்னது? 0 1 2 எந்த பொசிஷன்ல ஸ்டார்ட் ஆகுது? 3ன்ற பொசிஷன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ma-ன்றது எங்க ஸ்டார்ட் ஆகுது? 3ன்ற பொசிஷன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றாங்க. சப்போஸ் நம்ம வந்து சர்ச் பண்றது சிங்கிள் கேரக்டர் கூட நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். சிங்கிள் கேரக்டர் கூட சர்ச் பண்ணிக்கலாம். பாருங்க. ஸ்டார்டிங் என்ன கொடுக்குறேன்னா 2 கொடுக்குறேன். அப்புறம் என்ன எண்ட் வேல்யூ என்ன கொடுக்குறேன்? 6 கொடுக்குறேன்னு வைங்க. இது ஸ்டார்டிங், இது எண்ட். சரிங்களா?
அதாவது வேரியபிள் நேம் டாட் ஃபைண்ட் அந்த செர்ச்சபிள் வேர்டு செர்ச்சபிள் கேரக்டர் ஆர் ஸ்ட்ரிங். அப்புறம் இங்க என்னது கமா ஸ்டார்டிங் பாயிண்ட், எங்க இருந்து சர்ச்சிங்க ஸ்டார்ட் பண்ணணும், எந்த இண்டெக்ஸ் வேல்யூ இருந்து சர்ச்சிங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத, எந்த இண்டெக்ஸ் வேல்யூ வரைக்கும் சர்ச் பண்ணணும், அந்த லாஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ வரைக்கும் சர்ச் பண்ணணும் அப்படின்றத இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. சரிங்களா? அப்ப 2 என்ன ஆட்டோமேட்டிக்கா என்ன, 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகுன்றாங்க. எம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, 2ல இருந்து. 0 1 2 எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றாங்க. எம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்றாங்க. பாருங்க, சும்மா ஏ ஈக்குவல் டு கார்பரேஷன் வச்சுக்கோங்க. கார்பரேஷன் ஏ இண்டஸ்ட்ரிங்ல கார்பரேஷன் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா ஏ டாட் ஃபைண்ட் ஆஃப் ஓ கமா ஸ்டார்டிங் வேல்யூ கொடுக்க வேணாம்னு வச்சுக்க, கொடுக்கல. ஸ்டார்டிங் வேல்யூ என்ன வேணும்னு கொடுக்கல. என்ன இது, ஓ எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, இண்டெக்ஸ் வேல்யூ 1. அப்ப பாருங்க கார்பரேஷன் ஆஃப் இந்தியா எங்க இருக்கா, 0. சாரி இங்க இருக்க கார்பரேஷன் சின்றது 0ன்ற பொசிஷன்ல இருக்கு, ஓன்றது எந்த பொசிஷன்ல இருக்கு, 1 அப்படின்ற பொசிஷன்ல இருக்கு. அப்ப என்ன இது 1 எந்த பொசிஷன்ல ஸ்டார்ட் ஆகுது, ஓ இந்த ஸ்ட்ரிங்ல ஓ வந்து எந்த பொசிஷன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இண்டெக்ஸ் வேல்யூ ஏ ஆஃப் 1ல இருந்து என்ன ஆகுது, ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? ரைட். ராஜாங்கிறது ஆல்பாபெட், 1 2 3ன்றது கேரக்டர். அப்ப ராஜா அட் 1 2 3 இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இது இஸ் ஆல்ஃபனம்னா எஸ் இஸ் ஆல்ஃபனம் தான். சரிங்களா? அப்ப என்னங்க இதுவும் என்னங்க ஒர்க் ஆகும். புரிச்சுங்களா? இதுல வேற ஏதாவது டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? எஸ் சார். நெக்ஸ்ட் இஸ் ஆல்பா ரிட்டர்ன் ட்ரூ இஃப் த ஸ்ட்ரிங் கண்டெயின் ஒன்லி லெட்டர். ஆல்பான்னு என்னது, ஒன்லி லெட்டர். ஸ்ட்ரிங் கண்டெயின் ஒன்லி லெட்டர் அப்படின்றப்ப அதர்வைஸ் ரிட்டர்ன் ஃபால்ஸ். அப்ப எப்ப ட்ரூ வரும்னா ரிட்டர்ன் ட்ரூ. எப்ப ட்ரூ வரும்னா ஒன்லி லெட்டர், லெட்டர் மட்டும் தான் இருக்கணும், ஆல்பா மட்டும் தான் இருக்கணும். அப்பதான் என்ன வரும், ரிசல்ட் ட்ரூன்னு வரும். சரிங்களா? அதை தவிர வேற 1 2 3 வேற நம்பரோ ஸ்பெஷல் கேரக்டரோ இந்த என்ன வரும், ராங்னு வரும். இடையில ஒரு அட் சிம்பிள் போட்டுரும். சோ ஸ்பெஷல் கேரக்டர் நாட் அலௌடு which is not ஆல்பா நேம் இருக்கு, சோ ஃபால்ஸ் இருக்கு. ரைட். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஆல்பா மட்டும் பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ இது என்னது, இஸ் ஆல்பா தானே, இஸ் ஆல்பா இதான ஃபங்க்ஷன் கொடுக்குறோம். இது ஆல்பாபெட்டா, ஆல்பாபெட்டா என்னது, எப்ப ட்ரூன்னு வரும்னா எப்ப வந்து ஒன்லி ஏ டு ஜெட் லெட்டர் கேரக்டர் மட்டும் இருக்கும், அப்பதான் ட்ரூ வரும். இடையில நம்பரோ ஸ்பெஷல் கேரக்டர் எதுவுமே இருக்கக்கூடாது. இஸ்ஆல் நம்மள லெட்டர்ஸ் வரலாம், நம்பர் வரலாம், இது ரெண்டு மட்டும் தான் வரணும். அது தவிர வேற எது வந்தாலும் ஃபால்ஸ். லெட்டர்ஸ் நம்பரும் வந்து மட்டும் அது மட்டும் இருந்துச்சு அப்படின்னா ட்ரூன்னு வரும். பட் இஸ் ஆல்பால ஒன்லி என்னது லெட்டர்ஸ் மட்டும் தான் இருக்கணும், நம்பர் கூட வரக்கூடாது. வந்துச்சுன்னா என்ன வரும், ஃபால்ஸ் வரும். ஒரு நிமிஷம். இஸ் ஆல் நமக்கு ட்ரூ வருது. இப்ப என்ன பண்றேன், இஸ் ஆல்பா. அப்ப என்ன ஆயிடுச்சு, ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஒன்லி லெட்டர் நாட் எ நம்பர். சரிங்களா? இப்ப டிஜிட்னா என்ன வரும், சேம் டிஜிட்னா இஸ் டிஜிட். இல்ல பாத்துருவோம். is digit return true if the string contain only number, return true if the string contain only number, otherwise it return false. string 1 equal to save earth, print string 1 dot is digit அப்படியும் கொடுக்கலாம், இல்ல டைரக்டா அந்த மாதிரி கொடுத்தா நம்ம கொடுக்கலாம். சரிங்களா? இப்ப சேவ் எர்த்ல என்ன இருக்கு,
இதெல்லாம் டிஜிட்டா? இது டிஜிட்டே கிடையாது. இது என்னது? கேரக்டர். கேரக்டர்ன்றப்ப என்ன வரும்? ஃபால்ஸ் தான் வரும். சரிங்களா? நம்ம செக் பண்ணிடுவோம். என்ன வருது? ஃபால்ஸ் வந்துருது. ஏன் ஃபால்ஸ் வருது அப்படின்னா இது என்ன இருக்கு? 1 2 3ன்றது ட்ரூ. ஆனா ராஜான்றது என்னது? லெட்டர். அப்ப லெட்டர் வரக்கூடாது, இல்ல ஒன்லி டிஜிட் மட்டும் தானே வரணும். அதனால ஃபால்ஸ் வருது. இப்ப இதே இது வெறும் 1 2 3 மட்டும் கொடுக்கணும்னு வச்சுக்க, அதே ஸ்ட்ரிங்ல வெறும் 1 2 3 மட்டும் கொடுக்குறோம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா என்ன வரும்? ட்ரூன்னு வரும். என்ன வரும்? ட்ரூ வரும். பட் அதுல எதுக்குள்ள இருக்கணும்? ஸ்ட்ரிங்குக்குள்ள இருக்கணும். சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். சப்போஸ் அதுல ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் கொடுப்போமா? இப்ப என்ன ஆகும்? இப்ப என்ன ஆகும்? இப்ப என்ன ஆகும்? ட்ரூ வருமா ஃபால்ஸ் வருமா? ஃபால்ஸ் தான் வரும். ஒன்லி டிஜிட் தான். ஸ்பெஷல் கேரக்டர் ஸ்பேஸ் எதுவுமே வரக்கூடாது. சரியா? அந்த கான்செப்ட் கொஞ்சம் ஞாபகம். நெக்ஸ்ட் பாரு, லோயர் ஃபங்க்ஷன். Return the exact copy of the string with all the letter in the lower case. சரியா? Return the exact copy of the string with all the letters in lower case. String 1 save earth. இப்ப லோயர் ஸ்ட்ரிங் என்னவா? சேவ் எர்த்ன்றது கேபிட்டல் லெட்டர்ல இருக்கு. அது எல்லாமே என்ன ஆகுது? ஸ்மால் லெட்டர்ல நமக்கு காமிக்குது, கொண்டு வந்துடும். சரிங்களா? லோயர். சரியா? Convert the given string into upper case. Convert the given string into upper case. இப்ப இதுல நான் அப்படி லோயர் கொடுக்குறேன், நம்பருக்கு ஒர்க் ஆகுமா லோயர் கேஸ் அப்படின்னு ஒரு செக் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? ஒர்க் ஆகுது. ஆனா அதே தான் வரும் 1 2 3. சரிங்களா? இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால சொல்றேன். இப்ப பாலான்னு கொடுக்குறேன். இப்ப பாலால LAA ஆல்ரெடி கேபிட்டல் இருக்கு. சரிங்களா? இது என்ன பண்ணா லோயர் கேஸ் ஃபங்க்ஷன் தானே. லோயர் கேஸ் ஃபங்க்ஷன். இந்த லோயர் கேஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்னா கொடுக்கப்பட்ட ஸ்ட்ரிங்கை லோயர் கேஸ்க்கு மாத்தோம். இப்ப BA அப்படின்னு லோயர்ல இருக்கு. அப்ப ஆல்ரெடி லோயர்ல இருக்கிறது என்ன ஆகும்? அப்பருக்கு மாறுமா? அப்படியே தான் சார். எஸ், அப்படியே தான் இருக்கும். ஆல்ரெடி இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். அப்ப என்ன வருதுன்னா மத்த கேபிட்டல் லெட்டர் இருக்கலாமே லோயருக்கு மாறிடும். அப்ப பாலா அப்படின்னு வந்திருக்கேன். ஒண்ணு நீ நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். ஆப்ஷன் கேக்குறப்ப ஆன்சர் கேக்குறப்ப கேட்பாங்க. இப்ப சிங்கிள் கோட்ஸ்குள்ள பாலா வருது. இப்ப இந்த மாதிரி ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு வாட் இஸ் த அவுட்புட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் ஏ பாலா, BALLA. ஆப்ஷன் பி பாலா வித் சிங்கிள் கோட்ஸ் இன்ஸ்டெட் த சிங்கிள் கோட்ஸ். இந்த மாதிரி எல்லாம் கேக்குறப்ப உனக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஐயோ சிங்கிள் கோட்ஸ் வருமா வராதா? நல்லா பார்த்து என்ன வருது? சிங்கிள் கோட்ஸ் அவுட்டர்ல வருது. சரிங்களா? தெரிஞ்சுக்கணும். சரியா? லோயர் ஃபங்க்ஷன். அடுத்து சேம் இதே என்னது? அப்பர் கொடுக்கணும். என்ன ஃபங்க்ஷன்? அப்பர். கொடுக்கப்பட்ட ஸ்ட்ரிங்க அப்பருக்கு மொத்தம். மாலான்னு இருக்கு. அப்ப AL சார் ஆல்ரெடி கேபிட்டல் இருக்கு. அது என்ன ஆகும்? அதை பத்தி ஒரி படிக்காத. கொடுக்கப்பட்ட ஸ்ட்ரிங் அப்படியே அப்பர்ல மாத்தம். அவ்வளவுதான் வேலை. சரிங்களா? மாலா. கிளியர்? நெக்ஸ்ட், இப்ப இந்த மாலா அப்படின்றது அப்பரா? இது அப்பர்னு கூட தான் அப்பர் கேஸ்க்கு மாத்திரும். IS இஸ் அப்பர் அப்படின்றப்ப அப்பர் கேஸா அப்படின்னு செக் பண்ணும். இது அப்பர் கேஸா மாலான்றது எல்லாமே அப்பர் கேஸா இல்ல லோயர் கேஸா சொல்ல முடியாது. ரெண்டுமே இருக்கு. அப்ப இஸ் அப்பர்னா என்ன வரும்? இஸ்ன்னு வந்தாவே ரிட்டர்ன் ஒன்லி ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அப்ப என்ன ஃபால்ஸ்னு வரும். ஏன்னா AL கேப்ஸ், ஆனா என்ன இருக்கு? லோயர் நிறைய இருக்கு. அப்படின்றப்ப என்னது? இது அப்பரும் இல்ல லோயரும் இல்ல. இஸ் அப்பறம் இல்ல. சரியா? அட்லீஸ்ட் நீ லோயராவது கேட்பான்.
அதுவும் இல்ல. சரிங்களா? அப்ப லோயர் கேஸ் ட்ரூன்னு வரணும்னா என்ன பண்ணணும்? இது லோயரா இல்லையா? ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூ. 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 சேம் அதே இது என்ன பண்றேன்னா மாலா பாண்டே அப்படின்னு வச்சுக்க. இப்ப இது லோயரா இல்லையா? ட்ரூவா ஃபால்ஸா சொல்லு. ஃபால்ஸ். ஏன்? ஸ்பேஸ் வந்துருக்குங்க சார். இங்க என்ன வருது? ட்ரூன்னு வருது. அப்ப கண்டிஷன் செக்கிங் ப்ராசஸ் இருக்கிறப்ப ஸ்பேஸ் வந்து பெருசா அது ட்ரீட் பண்ணிக்காது, ஸ்பேஸ் வந்து கன்சிடர் பண்ணிக்காது அப்படின்ற நீ தெரிஞ்சுக்கணும். சரியா? அது மாதிரி தான் சொல்ல வந்தேன். சரியா? மாலா பாண்டே அப்படின்னு இருக்கு, இடையில ஸ்பேஸ் இருக்கு. சரியா? ஸ்பேஸ் வந்து இது என்ன நிக்காது, பெருசா கன்சிடர் பண்ணிக்காது. ஸ்டூடெண்ட் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்ப இது அப்புறம் அப்படின்னு செக் பண்ணுவோம். ஸ்மால் லெட்டர்ல இருக்கணும், கேபிட்டல் கொடுத்தா ஒர்க் ஆகாது. சரியா? கேஸ் சென்சிட்டிவ். இஸ் அப்புறம் அப்படின்னா என்னது? ட்ரூ தான். கிளியரா? கிளியரா? டைட்டில் பார்ப்போம். நெக்ஸ்ட் என்னது? டைட்டில் கேஸ். இந்த டைட்டில் கேஸ் என்ன ஒண்ணுன்னா written a string in title case. First letter of each word in upper case. String 1ல education department இருக்கு. இப்ப string 1 டாட் டைட்டில் கொடுக்குறோம் அப்படின்றப்ப எஜுகேஷன்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் இருக்கு, அடுத்த டிபார்ட்மெண்ட் இருக்கா, அடுத்த வேர்டு அதுவும் கேபிட்டல் இருக்கு. செக் பண்ணிடுவோம். சரிங்களா? என்ன பண்ணுவோம்னா A ஈக்குவல் டு ராம சீதா ஹனுமான் அப்படின்னு வைப்போம். ராம சீதா ஹனுமான் அப்படின்னு. சரிங்களா? இதுதான் இது ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங் எண்ட்ல கண்டிப்பா செமிகோலன் வரணும். ரைட். அடுத்து ஏ டாட் டைட்டில். இப்படிதான் இருக்கா. ஏல என்ன இருக்கு? ராம சீதா ஹனுமான் இருக்கு. இப்ப ஏ டாட் டைட்டில் கொடுத்தா வருமா? என்ன வருது? ஏ டாட் டைட்டில் கொடுத்தா என்னது? ராம சீதா ஹனுமான் வருதுங்களா? ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் என்ன ஆகுது? ராமால ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆர் கேபிட்டல் மாறிடுச்சு. சீதால ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ் ஸ்மால் லெட்டர்ல இருக்கு, கேபிட்டல் மாறிடுச்சு. ஹெச் ஸ்மால் லெட்டர்ல இருக்கு, இங்க என்ன ஆயிடுச்சு? கேபிட்டல்ல சேஞ்ச் ஆயிடுச்சு. கிளியரா? டைட்டில் கேஸ் புரிஞ்சுதா? சேம் ஸ்வாப் கேஸ் வச்சுக்கோமே. என்னது? ஸ்வாப் கேஸ். என்னது? ஸ்வாப் கேஸ். சேம் ஏ டாட் ஸ்வாப் கேஸ். ஸ்வாப் கேஸ் ரிட்டர்ன் ஆப்போசிட் கேஸ். அதாவது என்ன? ஆர் இப்ப கேபிட்டல் இருக்கான், ஸ்ட்ரிங் எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு ஸ்ட்ரிங். ராமா சீதா ஹனுமான்றது எல்லாமே என்ன இருக்கு? ஸ்மால் லெட்டர்ல இருக்கான். எதெல்லாம் ஸ்மால் லெட்டர்ல இருக்கோ அதெல்லாம் கேபிட்டல் மாத்திரும். இப்ப ராமா சீதா ஹனுமான் எல்லாமே ஸ்மால் இருக்கலாம், எல்லா கேபிட்டல் மாத்திருச்சு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏ ஈக்குவல் டு சி ஹெச் ஏ ஆர் ஓ. சாருல தான் அப்படின்னு கொடுக்குறோம். சரியா? செமிகோலன். செமிகோலன் சார் தேவையில்லை தானே சார்? சரி, தேவையில்லாம் கொடுப்போம். தேவையில்லைதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? இங்க என்ன கொடுப்போம்? ஏ டாட் ஸ்வாப்
கேஸ் கொடுக்குறோம். என்னாவது ஸ்வாப்புக்கு SWAP. A டாட் ஸ்வாப் கேஸ். என்னது? சோ எதெல்லாம் ஸ்மால் இருந்துச்சோ அதெல்லாம் கேபிட்டலையும், எதெல்லாம் கேபிட்டல் இருந்துச்சோ அதெல்லாம் ஸ்மாலே மாறிடுச்சா? சாருல தான் அதுல ஹெச் ஹருள் அப்படின்ற மட்டும் கேபிட்டல் இருக்கு. இதுல என்ன ஆகுதுன்னா இந்த ஹருள் அப்படின்றது மட்டும் என்னது ஸ்மால்ல மாறிடுச்சு, மத்த எல்லாம் கேபிட்டல் மாறிடுச்சு. ஆப்போசிட் கேஸா ஒர்க் ஆகுதான். இதுக்கு பேர் தான் என்னதுன்னா ஸ்வாப் கேஸ். இதுக்கு பேர் தான் என்னது? ஸ்வாப் கேஸ். It will change case of every character to its opposite case. எழுத தெரியணும், அதுதான் முக்கியம். சரியா? It will change the case of, நான் சொல்றப்ப உன் மனசுக்குள்ள ஒரு டைம் சொல்லி பாத்துக்க. It will change the case of every character to its opposite case, vice versa. String தமிழ்நாடு, print string on dot swap case தமிழ்நாடு. நம்ம எப்படி வேணா கொடுக்கலாம், வேரியபிள் நேம் கொடுத்து கொடுக்கலாம், இல்ல நம்ம பிரிண்ட் கொடுத்து கொடுக்கலாம், பிரிண்ட் யூஸ் பண்ணாமே கொடுக்கலாம், ஒர்க் ஆகும். சரியா? ரைட், அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கவுண்ட். நெக்ஸ்ட் என்னது? கவுண்ட். ரிட்டர்ன் த நம்பர் ஆஃப் சப்ஸ்ட்ரிங் அக்கர் வித்தின் த given range. ரிமெம்பர் தட் சப்ஸ்ட்ரிங் மே பி a single character. Range beginning and end argument are optional. It is not given. Python searched in the whole string. Beginning and end கொடுக்கல அப்படின்னா Python என்ன search in the whole string. Search is case sensitive அப்படின்னாங்க. Return the number of substring occur within the given range. Count என்ன ஒண்ணும்னா return the number of substring occur within the given range. சரிங்களா? அதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப ராஜராஜ சோழன் அப்படின்னு இருக்கு. R0, A1 பொசிஷன், J2 பொசிஷன், A third பொசிஷன், ஸ்பேஸ் 4th பொசிஷன், R 5th பொசிஷன், இந்த மாதிரி என்ன இருக்கு? அரேஞ்ச் இருக்கு. சரியா? கிளியரா புரியுதா? அது தெரியுதா? எந்த மாதிரி அரேஞ்ச் இருக்குன்னா விசிபிளா இருக்கா? ரைட். இப்ப ஸ்ட்ரிங் ஒண்ணுல ராஜராஜன் சோழன் கொடுத்துருக்கோம். அது எந்த பொசிஷன்ல அரேஞ்ச் ஆயிருக்குன்னு நான் எனக்கு போட்டிருக்கேன். சரிங்களா? பிரிண்ட் ஸ்ட்ரிங் ஒன் டாட் கவுண்ட் ராஜான்னு கொடுக்கணும். அப்ப ஸ்ட்ரிங் ஒண்ணுல ராஜா அப்படின்ற ஸ்ட்ரிங் எத்தனை டைம் வந்திருக்குன்னு கவுண்ட் பண்ணுது, ஃபைண்ட் பண்ணல. என்ன பண்ணுது? கவுண்ட் பண்ணுது. ஸ்ட்ரிங் ஒன் அப்படின்ற வேரியபிள்ல ஒரு ஸ்ட்ரிங், ஒரு கேரக்டர், ஒரு லைன் ஸ்டோர் ஆயிருக்கு இல்லையா, அந்த லைன்ல எத்தனை டைம் ராஜா அப்படின்றது வந்திருக்கு அப்படின்றது கவுண்ட் பண்ணுது. சரியா? ஃபைண்ட் கிடையாது. ஃபைண்ட்னா அதோட இண்டெக்ஸ் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். இது வந்து என்ன பண்ணுது? கவுண்ட் பண்ணுது. இப்ப கவுண்ட் பண்றப்ப என்ன ஆகும்னா இதுல வந்து ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் கொடுக்கல அப்படின்றப்ப எங்க இருந்து சர்ச் பண்ணா பிகினிங்ல இருந்தே சர்ச் பண்ணுவோம். அப்படிதான் கொடுத்துருக்கு ஸ்டேட்மெண்ட். என்ன கொடுத்துருக்க? that substring may be a single character இருக்கலாம். இன்னொரு வந்து என்னது? beginning and ending argument are optional. If it is not given, Python search in the whole string. Search is case sensitive. Search is case sensitive. அது ரொம்ப முக்கியம். எல்லாமே முக்கியம். ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? பாரு, இப்ப str1 டாட் கவுண்ட் ஆஃப் ராஜான்னு கொடுத்துருக்கேன். இங்க ராஜா எப்படி இருக்கும் அதே மாதிரி கேபிட்டல் லெட்டர் ராஜான்னு இருக்கணும். ராஜா ராஜா எத்தனை டைம் வந்திருக்க? ஸ்டார்டிங் எண்டிங் கொடுக்கலன்றப்ப ஓல் ஸ்ட்ரிங்ல என்னன்னா சர்ச் பண்ணு. எத்தனை ராஜா வந்திருக்கேன்? ஒரு டைம் ராஜா, 2 டைம் ராஜா, அப்புறம் சோழன்ல, அவ்வளவுதான். சோ இந்த லைன்ல எத்தனை டைம் வந்திருக்கு? ராஜா 2 டைம் வந்திருக்கு. அதனால தான் அவுட்புட் 2ன்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட் பாரு, we can search a single character. சிங்கிள் கேரக்டர் கூட நம்ம என்ன சர்ச் பண்ணலாம்னு இருக்கேன். அப்ப ஸ்ட்ரிங் ஒன்னுல R எத்தனை டைம் வந்திருக்குன்னு பாக்குது. R எத்தனை டைம் வந்திருக்குன்னு. R எத்தனை டைம் வந்திருக்கு? ஸ்மால் ஆர் பாரு, வந்திருக்கா? R வந்திருக்கா? வரவே இல்லை. கேபிட்டல் ஆர் தான் இருக்கு. அப்ப கேஸ் சென்சிட்டிவ்னு ஒரு பாயிண்ட் சொன்னேன் இல்லையா? சரியா? count the string, count the given string number of time occurred in the existing string. சரியா? எத்தனை டைம் வந்து எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரிங்ல given string வந்திருக்குன்ற கவுண்ட் பண்ணோம். ஆனா இந்த கேஸ் சென்சிட்டிவ். சரியா? செர்ச்சிங் ப்ராசஸ் இஸ் கேஸ் சென்சிட்டிவ். அதை நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஞாபகத்துல வச்சுக்கணும். இப்ப R இருக்கா அப்படின்னா R எங்கேயுமே இல்ல. அப்ப என்ன வருது? ரிட்டர்ன் 0 வருது. சேம் ஸ்ட்ரிங் 1 டாட் கவுண்ட் R. அப்ப
இந்த ராஜராஜ சோழன்ல கேபிட்டல் ஆர் எத்தனை டைம் வந்திருக்குன்னு அதுதான் கொஸ்டின். எத்தனை டைம் வந்திருக்கு? 1 2 டைம் வந்திருக்கு. அப்ப என்ன வருது? 2 வருது. புரிஞ்சுங்களா? அடுத்து பாரு, பிரிண்ட் ஸ்டிங் 1 டாட் கவுண்ட் ஏ. ஏ எத்தனை டைம் வந்திருக்கு? ஸ்மால் ஏ 1 2 3 4 5 டைம் வந்திருக்கு. எத்தனை டைம் வந்திருக்கு? ஏ வந்து 5 டைம் வந்திருக்கு. சரிங்களா? அடுத்து இப்ப இதுவும் கவுண்ட் ஃபங்க்ஷன் தான். ஆனா என்ன பண்ணிட்டாங்க? கவுண்ட் ஏ 0,5 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப ஸ்டார்டிங் வேல்யூ எதை சர்ச் பண்ணுது? அத கேரக்டர். சிண்டெக்ஸ் என்ன? எதை நம்ம தேடுறோமோ அந்த ஸ்ட்ரிங் இல்ல சிங்கிள் கேரக்டர். அப்புறம் எங்க இருந்து தேடணும், எந்த பொசிஷன்ல இருந்து தேடணும் அப்படின்ற பிகினிங் இண்டெக்ஸ் வேல்யூ, எந்த பொசிஷன் வரைக்கும் தேடணும்ன்ற எண்டிங் இண்டெக்ஸ் வேல்யூ. அப்ப 0ல இருந்து 5 பொசிஷனல் வேல்யூ எங்க இருக்கு? 0 இங்க இருக்கு, 5 இங்க இருக்கு, இங்க இருக்கு. 0 to 5ல ஏ எத்தனை டைம் வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். 1 2 எத்தனை டைம் வந்திருக்கு? 0 to 5ல 5 விட்டுறணும், 5 கணக்குல சேர்த்துக்காது. சரி, எத்தனை டைம் வந்திருக்கு? 2 டைம் வந்திருக்கு. அதனால தான் இங்க என்ன வருது? அவுட்புட் 2 வந்திருக்கு. சரிங்களா? இப்ப ஸ்ட்ரிங் 1 டாட் கவுண்ட் ஏ 11. அப்ப 11ன்றது ஸ்டார்டிங்கா ட்ரீட் பண்ணிக்குமா எண்டிங்கா ட்ரீட் பண்ணிக்குமா அப்படின்றத ரொம்ப முக்கியம். 11 is treated as a beginning or ending அப்படின்ற முக்கியம். 11 எங்க இருக்கு? 11. அப்ப எப்படி ட்ரீட் பண்ணிக்கணும்? ஸ்டார்டிங்கா தான் நினைக்கும் ட்ரீட் பண்ணிக்கும். சரியா? here the value 11 is treated as a beginning value or starting value, not end value. suppose end value னு வெச்சுக்க 11, இது end value ட்ரீட் பண்ணிக்குதுன்னா 11 வரைக்கும் எத்தனை ஏ இருக்கு? 1 2 3 4ன்னு வந்திருக்கணும். ஆனா என்ன வருது? 1ன்னு வருது. அப்ப 11 treated as a starting value. அதனால தான் இங்க என்ன இருக்கு? 1ன்னு வந்திருக்கு. கிளியரா? ஏதாவது டவுட் இருக்கு? அதுக்கு ப்ரோக்ராம் போடணுமா? கோடிங் போடணுமா? வேற ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணுமா? இல்ல அப்படியே அடுத்த ஸ்லைடு போயிடலாமா? சார் ஹலோ, அடுத்து சொல்லிருங்க சார். அப்பா சாமி போதும் சார், தெரியும் சார். ரைட். பைத்தான் மெம்பர்ஷிப் ஆபரேட்டர்ஸ். பைத்தான் மெம்பர்ஷிப் ஆபரேட்டர்ஸ் இதுல பாருங்க, in it evaluates to true if it finds a variable's value in the specified sequence. எப்ப வரும்னா, இப்ப பாருங்க ஒரு உதாரணத்துக்கு, am in your heart அப்படின்னு கேட்கலாம். ஒரு பர்சன்ட்ட கேக்குறாங்க. அம்மா பொண்ணு அம்மாட்ட கேக்குறாங்க, மம்மி ஐ ஆம் இன் யுவர் ஹார்ட் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? நான் உன் மனசுல இருக்கிறேன்னா அப்படின்னு அர்த்தம். அப்ப எஸ் அப்படின்னா என்ன? ட்ரூன்னு வரும். ஃபால்ஸ் அப்படின்னா இல்ல உன்னை எனக்கு பிடிக்கல, உன் மேல நான் கோபமா இருக்கேன்ற நோ அப்படின்டுவாங்க. அப்ப நோன்னு என்ன வரும்? ஃபால்ஸ். அவ்வளவுதான் கான்செப்ட். நாட் இன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்மா நான் உன் மனசுல இல்லையா அப்படின்னு கேக்குறேன். ஆமா நீ என் மனசுல இல்லைன்னா என்ன அர்த்தம்? ட்ரூன்னு அர்த்தம். அப்ப என்ன வரும்? ட்ரூன்னு வரும். சேம் இன்னுக்கு நேர் ஆப்போசிட் நாட் இன். சரியா? இல்லம்மா யார் சொன்னா நீ என் மனசுல இல்லைன்னு? நீ எவ்வளவுதான் கோவப்பட்டாலும் நீ என்னோட செல்ல மகன். யூ ஆர் இன் மை ஹார்ட், மை லைஃப் ஃபார் யூ, ஐ எம் லிவிங் ஃபார் யூ அப்படின்னு சொல்றது. அப்ப என்ன நாட் இன் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடும். புரிஞ்சா? இதுதான் நம்ம பார்க்க போறோம். எக்ஸாம்பிள், ஸ்ட்ரிங் 1 இன்புட் என்டர் ஏ நேம் அப்படின்னு கேக்குது. ஸ்ட்ரிங் 2ல என்ன இருக்கு? ஹனி அப்படின்னு இருக்கு. ஸ்ட்ரிங் 2ல என்ன இருக்கு? ஹனி இருக்கு. இப்ப if string 2 in string 1, அதாவது string 2 in string 1, string 2 என்ன? ஹனி அப்படின்றது string 1ல இருந்தால் என்ன வரணும்? ஃபவுண்ட்னு வரணும். அப்படி இல்லைன்னா நாட் ஃபவுண்ட்னு வரணும். புரிஞ்சா இல்லையா? ஸ்ட்ரிங் 2ல என்ன இருக்கு? ஹனி அப்படின்ற லெட்டர் ஸ்ட்ரிங் 1ல இருக்கா? இருந்துச்சு அப்படின்னா ஃபவுண்ட்னு வரணும். அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ்னு வரணும். ஒரு உதாரணத்துக்கு, இப்ப தனுஷ் அப்படின்ற ஸ்டூடெண்ட் ராமகிருஷ்ணா ஸ்கூல்ல இருக்கிறானா இல்லையா? இருக்கா அப்படின்னா ஃபவுண்ட் வரும். இல்லைன்னா என்னது? நாட் ஃபவுண்ட் வரும். இந்த மாதிரி கான்செப்ட். சரிங்களா? பாருங்க, என்டர் ஏ நேம் அப்படின்னு கேக்குது. இங்க என்ன கொடுக்குறோம்? ஹனி வர்ஷிதான்னு கொடுக்குறோம். அப்ப இந்த ஹனி வர்ஷிதாவில்
ஸ்ட்ரிங் ஒன்னு என்ன அர்த்தம்? இந்த ஹனி வச்சுதான் இதுல ஸ்டோர் ஆகும், ஸ்ட்ரிங் ஒன்னுல ஸ்டோர் ஆகும். சரியா? ஸ்ட்ரிங் டூல எதை ஃபவுண்ட் பண்ணுது? ஹனியை ஃபவுண்ட் பண்ணுது. அப்ப இந்த ஹனி அப்படின்ற வேர்ட இந்த ஹனி வச்சுதா அப்படின்ற லைன்ல இருக்கா இல்லையா? கேஸ் சென்சிட்டிவ், அது ரொம்ப முக்கியம். என்னது? கேஸ் சென்சிட்டிவ். சரியா? அப்ப இருக்கா இல்லையா? இருந்துச்சு அப்படின்னா ஃபவுண்டன் வரும், இல்லைன்னா நாட் ஃபவுண்டன் வரும். அப்ப ஹனி வரிசைதால ஹனி இருக்கா இல்லையா? இருக்கு, அதனால ஃபவுண்டன் வருது. புரிஞ்சா? இப்போ ரன் பண்றோம். இப்போ ரன் பண்றோம். அப்ப என்ன வருது? என்டர் நேம் கேக்குதா? என்டர் நேம் என்ன பண்றேன் நான் வந்து HANIVRSITHA ஹனி வசிதான்னு கொடுங்க. அப்ப என்ன இது? ஹனி வசிதால ஹனின்றது இருக்கா இல்லையா? ஹனி வசிதால நான் கொடுக்கப்பட்ட நேம் ஸ்ட்ரிங் ரூல்ல என்ன இருக்கு? பை டிஃபால்ட் ஹனி இருக்கு. அப்ப ஃபவுண்ட் இல்லையா? ஃபவுண்ட். சேம் அதே இதுல என்ன பண்றேன்னா மறுபடியும் அதே ப்ரோக்ராம் நான் ரன் பண்றேன். இப்ப சேம் என்ன பண்றேன்னா ஹனின்றத ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப் கொடுத்துறேன், ஹனி தான் கொடுக்குறேன். இப்ப இந்த வருஷத்துல பத்தி கவலையே கிடையாது. வருஷதா கேபிட்டல் இருக்கலாம், ஸ்மால் இருக்கலாம், அதெல்லாம் அடுத்த விஷயம். பட் செர்ச்சபிள் திங் என்னது? ஹனி. இது எப்படி இருக்குது? கேபிட்டல் இருக்கு. அப்ப என்டர் பண்ண ஸ்ட்ரிங் எது? ஹனி. இதுல தான் நம்ம தேட போறோம். அப்ப இது கே சென்சிட்டிவ், அந்த ஹனியும் இந்த ஹனியோட மேட்ச் ஆகணும் அப்படின்றப்ப கேபிட்டல் இருந்துச்சுன்னா இங்கே எப்படி இருக்கணும்? கேபிட்டல் இருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா என்ன வரும்னா நாட் ஃபவுண்ட் வரும். புரிஞ்சுதா? Are you understand? Yes, sir. இப்போ இது நாட் ஃபவுண்ட் வந்துச்சா? அடுத்து சேம் அதே ப்ரோக்ராம் தான். இந்த இடத்துல என்ன கொடுக்குறேன்? நாட் இன் கொடுக்குறேன். இப்போ நாட் இன் கொடுத்தோன்னே இப்போ என்ன வரும்? கேபிட்டல் ஹனி தான் கொடுத்துருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரன் பண்றேன், என்டர் நேம் கொடுக்குறேன். சேம் இப்போ என்ன பண்றேன்னா அதே மாதிரி கொடுக்குறேன், ஹனி வச்சு தான் கொடுக்குறேன். இப்போ என்ன வரும்? ட்ரூ வருமா ஃபால்ஸ் வருமா? Found. Found வருங்க சார். ஃபவுண்ட் தான் வரும். ஏன்னா ட்ரூ தான். ஏன்னா நாட் இன். இப்போ ஹனின்றது கேபிட்டல் லெட்டர். இப்போ கேபிட்டல் லெட்டர் இந்த ஹனி வச்சு தான் கேபிட்டல் ஹனி இருக்கா? நாட் இன் தானே. அப்ப நாட் இன்றது ஸ்டேட்மெண்ட் ட்ரூ தானே. அப்ப ட்ரூன்றப்ப என்னது? ஃபவுண்ட் தான் வரும். புரிஞ்சுதா? இதுதான் சொல்றேன். கிளியர்? ஏ டவுட் இருக்கா? எனி டவுட்? No, sir. No, sir.